यो नित्यमच्युत पदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये. அடியேன அன்பான நமஸ்காரங்கள். திருக்கோளூர் பெண்பிள்ளை ரகசியம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான தலைப்புல நம்ம நிறைய பாகவதத்தர் பெருமைகள் அனுபவிச்சுட்டே வரோம் இல்லையா. இன்னைக்கு வாசகம் 69. அற்புதமான வாசகம். கடலோசை என்றேனோ பெரிய நம்பியை போல அப்படிங்கிற வாசகம். இந்த இடத்துல கடலோசை அப்படின்னு எதை சொல்றார்? பெரிய நம்பி சுவாமிகள் முதல்ல யார்? இவர் பெரிய நம்பி சுவாமிகள் பெருமைகளை சொல்லி வாழாது. ஏன்னா இவர் ராமானுஜருக்கு திருமுடி சம்பந்தமுடைய ஆச்சாரியர். அதாவது ராமானுஜருக்கே பெரியவர். ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்த ஆச்சாரியன் இவர் தான். இன்னைக்கு நீங்க மதுராநகர்ல போனீங்கன்னா அந்த பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைத்த அந்த இடத்துல அற்புதமாக சிற்பங்களை வரைஞ்சிருப்பா. ராமானுஜருக்கு பஞ்ச சம்ஸ்காரம் செய்து வைப்பது போல. அப்பேற்பட்ட அற்புதமான ஆச்சாரியர். எத்தனையோ கஷ்டங்கள் பட்டவர். ராமானுஜரோட இந்த வைணவ சம்பிரதாயத்தை தலை தூக்கி நிறுத்துறதுக்கு ரொம்ப கடமைப்பட்டவர் தான் பெரிய நம்பி சுவாமிகள். இவருடைய கண்களைத்தான் இந்த கிருமி கண்ட சோழன் என்ன பண்ணா, கூறத்தாழ்வாரும் பெரிய நம்பி சுவாமிகள் அவர் இடத்துல போகும்போது இவரோட கண்களை பிடிங்கினதுனால இவர் பெரிய நம்பி சுவாமிகள் ஒரு காலகட்டத்துக்கு, அதாவது அப்படியே அந்த கண் இழந்து நடந்து வரும்போது ஸ்ரீரங்கத்துக்கு ஒரு 30 மைலுக்கு முன்னாடியே பரவ பதிச்சிட்டார். ரொம்ப ஆச்சரியமான பெரிய நம்பி சுவாமிகள். அற்புதமான குணங்கள் கொண்டவர். அருமையான ஒரு வைணவ ஆச்சாரியர். இன்னைக்கு அவரோட பெருமைகளை தான் ரொம்ப அழகான திருக்கோளூர் பெருமைகளை எடுத்து சொல்ல போறா. எல்லாரும் கடைசி வரைக்கும் கேளுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்படிப்பட்ட வாசகங்களோட விசேஷங்களை கேட்கறது ரொம்ப ஒரு சந்தோஷமான, மனசுக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம். வாங்கோ. இன்னைக்கு யார் பெரிய நம்பி சுவாமிகள், கடலோசைன்னு எதை சொன்னார், இதெல்லாம் இன்னைக்கு நம்ம அனுபவிப்போம். வாங்கோ. இப்போ இன்னைக்கு முக்கியமா யார பத்தி பார்க்க போறோம் தெரியுமோ? மாற நேர நம்பி அப்படின்னு ஒரு அற்புதமான ஒரு சிஷ்யன். இவரை பத்தி தான் பார்க்க போறோம். பெரிய நம்பி சுவாமிகள் சொன்னீங்களே, வாங்கோ. பெரிய நம்பி சுவாமிகளோட ஆளுமைகளை சேர்த்துதான் பார்க்க போறோம். இதுல மாரநேர நம்பி இருக்காரு பாத்தீங்களா? இவர் இந்த சிவகாசிக்கு பக்கத்துல மாரநேர் அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல வாழ்ந்த ஒரு விவசாயி. அதாவது அந்த காலத்துல அவெல்லாம் இந்த தாழ்ந்த குலத்தார் அப்படின்னு சொல்லுவா. அவ கோயிலுக்கு எல்லாம் வரக்கூடாது இப்படி எல்லாம் சொல்லக்கூடுவா. இத்தனைக்கும் அவன் விவசாயிகள் ரொம்ப பெருமையான, உலகத்துக்கே படி அளக்கக்கூடிய பெருமாள் அவெல்லாம். அப்படிப்பட்டவாளையும் அந்த காலத்துல அப்படிதான் சொல்லிட்டு இருந்தா. அது அந்த காலகட்டம். அப்போ அந்த விவசாயி ஒரு அப்படி விவசாயிகள்லாம் பார்த்துட்டே வந்தார். ரொம்ப அற்புதமான மனுஷர் அவர். அந்த மாரநேரி அப்படிங்கிற அந்த ஊர்ல அவர் இருந்ததுனால அவருக்கு அந்த பேர் வந்தது. இப்போ அவர் பொதுவாகவே பாத்தீங்கன்னா ராமானுஜர் காலத்துக்கு அப்புறம் தான் எல்லாருமே கோயிலுக்கு வரலாம். இவாளெல்லாம் திருக்குலத்தோர் அப்படின்னு சொல்லிட்டு ராமானுஜர் பெருமையாக பெயரிட்டார். இவளுக்கெல்லாம் இவெல்லாம் கோயிலுக்கு எல்லாம் வரக்கூடாது அப்படின்னு கடுமையான சட்டங்கள்லாம் இருந்தது. அவ தீண்டத்தகாதவரா இருந்த அந்த காலகட்டத்துல ராமானுஜராலதான், ராமானுஜர் மட்டும் இல்ல, வைணவ சம்பிரதாயத்துல வந்தவ எல்லா ஆச்சாரியர்களுமே இந்த தீண்டத்தகாத ஒரு விஷயங்கள் அப்படிங்கறத மட்டும் அவ எடுத்துக்கவே மாட்டான். எல்லோரும் ஒண்ணு, பெருமாள் இடத்துல அனைவரும் சமம், ஜாதி மதம் இந்த வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு ரொம்ப தீவிரமா இருந்த காலகட்டமும் கூட அது. என்ன சொல்ல போனா ஆளவந்தா சுவாமிகளே அப்படிதான் இருந்தார். எந்த விதமான தீண்டாமைக்கோ எந்த விதமான ஜாதி வேறுபாடுகளுக்கு இடமே கொடுக்காதவர். எல்லாரும் தன்னோட சிஷியனாக ஏற்றுக்கொண்டவர் தான் ஆளவந்தா சுவாமிகள். இப்ப இந்த மாதவ நம்பி என்ன பண்ணாரா, ஒரு நாள் வயல்ல உழுதுட்டு இருந்தார். மத்தியானம் சாப்பாடு நேரம் ஆயிடுத்து, சாப்பாடு வரல.
அவர் என்ன பண்ண, அந்த மண் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஆத்துல ஓடுற மண், அந்த வயல்ல ஓடுற மண்ணு, அந்த மண்ணை எடுத்தார், தண்ணியில கரைச்சார், குடிச்சார். இது அந்த வழியா வந்து ஆளவந்தா சுவாமிகள் சில சிஷ்யர்களோட அப்படியே என்ன பார்த்தது, ஸ்ரீரங்கத்துக்கு பக்கத்துல இருக்கிற ஊர் தான் அந்த ஊரு. அப்படியே அப்படியே பார்த்துட்டே போது இந்த வாரத்தை நம்பி இந்த மாதிரி பண்றத பார்த்தார். யார் இவரு இப்படி போய் மண்ணு குடிக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போய் அவர்கிட்ட போய் நின்னார். என்னப்பா இந்த மாதிரி கண்ணு பசிக்குதா உனக்கு, நாங்க சாப்பாடு கொடுக்கட்டுமா, நீ என்ன இந்த மாதிரி மண்ணெல்லாம் சாப்பிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும் போது, அப்ப மாறன் சொன்னாராம், இந்த மண்ணு இருக்கிற இந்த மண்ணுக்கு போகிற உடம்பு, இந்த மண்ணால வந்த உடம்புக்குதான் மண்ணையே ஆகாரமா கொடுக்குறான் அப்படின்னாராம். என்ன ஒரு அறிவார்ந்த பதில் பாருங்க. யாருக்கு புரியுது இதெல்லாம்? இந்த மண்ணுல இருந்துதான் நம்ம வந்தோம், இந்த மண்ணு தான் நமக்கு நம்மளை காப்பாத்தின்னு இருக்கு. ஆனா அந்த மண்ணுக்கே ஆகாரத்தை மண்ணையே தான் நம்ம என்ன பண்றோம், அந்த மண்ணுல விளைந்த தானியங்களையோ அந்த மண்ணில விளைந்த நெல்லு கோதுமை இதெல்லாம் நம்ம என்ன பண்றோம், நல்லா வடிச்சு சாதமா போட்டு நம்ம வாய்க்கு ருசியாக, ஆனா அதெல்லாம் மண்ணுல வந்ததுதான், ஆனா அப்படி சாப்பிடுறோம் இல்லையா. ஆனா மாதவன் என்ன சொன்னாரா, மண்ணுல இருக்கு, மண்ணையே சாப்பிட்டா என்ன ஆயிட போகுது அப்படின்னு கேட்ட உடனே ஆச்சரியப்பட்டு போயிட்டாராம் ஆளவந்தா சுவாமிகள். ஆஹா, என்ன அருமையான பதில் இது, எவ்வளவு ஒரு ஞானம் மிகுந்த பதில் இல்லையா. அந்த காலத்துல 4 தர்மாசிரமங்கள் 4 வர்ணாசிரமங்கள் வச்சிருப்பான். வர்ணாசிரமங்கள் தான் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா, அந்தணன், சத்திரியன், வைசியன், சூத்ரன் அப்படின்னு 4 வர்ணாசிரமங்கள். இத தர்மாசிரமங்கள் நம்ம 4 இருக்கு. அது என்ன தெரியுமோ, பிரம்மச்சரியம், கிரகஸ்த தர்மம், வானப்பிரஸ்தம், முடிவே சந்நியாசம், இதுதான் தர்மாசிரமங்கள். இதுல பிரம்மச்சரியம் அப்படிங்கிறது ஒரு 15 வயசு வரைக்கும் கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்களேன், திருமணம் ஆகிறதுக்கு முன்னாடி இருக்கிறது பிரம்மச்சரியம். கிரகஸ்த தர்மம் வந்து கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மனைவியோடு செய்யக்கூடிய தர்ம விஷயங்கள் தான் கிரகஸ்த தர்மம். இப்ப இந்த வானப்பிரசம் இருக்கு, இது எப்படின்னா எல்லாமே வாழ்ந்து முடிச்சு இந்த உலகத்தில நம்மளை டிட்டாச் பண்ணிக்கணும். ஏன்னா எப்பவுமே நம்ம இந்த லௌகீகத்திலே இருந்து லௌகீக ஈடுபாடுகளோடய வாழ்ந்து லௌகீக ஈடுபாடுகளே போறது வாழ்க்கையே கிடையாது. அப்ப இதுல இருந்து நம்ம டோட்டலா நம்மளோட கடமைகள்லாம் முடிச்சுட்டு நம்மளை டிட்டாச் பண்ணிக்கிற அந்த பீரியட் இருக்கு பாத்தீங்களா, இது வானப்பிரஸ்தம். இது பொதுவா இந்த சன்னியாச தர்மத்துக்கு முன்னாடி அது ஒரு ப்ரீ பிராக்டிஸ் ஆஃப் சன்னியாசம். சன்னியாச தர்மத்துல எப்படி இருக்கணுமோ அப்படி இருப்பா வானப்பிரஸ்தத்துல, ஆனா குடும்பத்துல இருப்பா. சன்னியாசம்ங்கிறது குடும்பத்தை விட்டு வெளியில போய் தனியா வாழ்ந்து வேற ஒரு உலகத்துல வாழ்றதுதான் சன்னியாசம். இப்ப இந்த இடத்துல இந்த மாருதி நம்பிக்கை சொன்னார் இல்லையா, இந்த மண்ணால வரப்பட்ட உடம்பு இது, அதுக்கு இந்த மண்ணையே தானே ஆகாரமா கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கு பாத்தீங்களா, அது வந்து இந்த வானப்பிரசத்துல இருக்கிறவா செய்யக்கூடிய விஷயம். அந்த அளவுக்கு ஞானமுள்ள ஒரு பதில் அது. அதை கேட்ட உடனே ஆளவந்தா சுவாமிகளுக்கு அப்படியே கண் கலைஞர்தான். எப்பேற்பட்ட மனுஷன் இவன் இல்லையா, இப்ப சாதாரண விவசாயியோட மகன் தான், ஆனா இவ்வளவு ஞானம். அப்ப அவர் என்ன பண்ண, மாரநேரி கிட்ட, அப்பா நீங்க என்னோட வரியா, என் கூட சேர்ந்து குழுல சேர்ந்துக்கிறியா அப்படின்னு கேட்டாராம். அவர் ரொம்ப சாதாரணமா தான் கேட்டார். அவர் எதிர்பார்க்கல, அவர் உடனே சரின்னு சொல்வார். சாமி நீ கூட்டத்துக்கு அப்புறம் இந்த உலகத்துல எனக்கு வேற என்ன இருக்கு, இதோ வர அப்படின்னு கிளம்பிட்டாராம் மாரநேரி. ஆச்சரியமா போயிருக்கான் ஆளவந்தா சுவாமிகளுக்கு, இப்படி கூட சிஷ்யர்களா இருப்பாளா அப்படின்னு. அப்பேற்பட்ட சிஷியனாக இருந்தாங்கதான் ரொம்ப அற்புதம். அந்த சிஷ்யர் மாதிரி கைங்கரியம் செய்யறதுக்கு இன்னொருத்தர் பிறக்கணுமா. மாரநேரி வந்து அப்படி கைங்கரியம் செய்வாராம். இதுல வந்து இவர் வந்து மாரநேரிங்கிற அந்த பேர் அவரோட ஊர்ல இருந்ததால மாரநேரி. நம்பின்னு எப்படி ஆன இங்க வந்து ஆளவந்தா சுவாமிகிட்ட சேர்ந்துட்டார் இல்லையா, அப்ப வைஷ்ணவ சம்பிரதாயத்தை அவர் எடுத்ததுனால அவர் மாரநேர நம்பி அப்படிங்கிற அந்த திருநாமத்தோட அத்தனை கைங்கரியம் ஆளவந்தா சுவாமிகள் மனசு குளிர அளவுக்கு ஆளவந்தா சுவாமிகள் அப்படி மகிழ்ந்து போற அளவுக்கு கைங்கரியங்கள் செய்வாராம் அவர். இப்படியே கைங்கரியங்கள் செய்துட்டே வந்தார். இப்போ இந்த ஆளவந்தா சுவாமிகளோட அந்த வைணவ சம்பிரதாயத்தை ரொம்ப பெரிதுபடுத்துறாரு இல்லையா, அதனால நிறைய ஊர்ல இருந்து நிறைய சிஷியர்கள் வந்து இந்த சுவாமியை நமஸ்காரம் பண்றதுக்கு வரா, எல்லாரும் ஆச்சாரிய சேவிக்கிறதுக்காக வரா இல்லையா. அப்படி வரும்போது அந்த இடமே ரொம்ப சின்ன இடம் தான். நான் ஆளவந்தா சுவாமியோட திருமாளிகை வந்து ரொம்ப சின்ன திருமாளிகை தான், அது ரொம்ப பத்தாமையே போயிடுது அவளுக்கு. என்னடா பண்றதுன்னு எல்லாருமே யோசிச்சிருந்தாங்கன்னா ஒரே கிராம்ட் ஆயிடும்ல, நிறைய பேர் வர ஆரம்பிக்கும். அப்படி வரும்போது என்ன ஆச்சுன்னா சிஷ்யர்களா சொல்லலாம், சுவாமி கொஞ்சம் திருமாளிகை கொஞ்சம் பெருசு பண்ணலாமா, எங்கன்னா பக்கத்துல எதனா ஒரு யாராவது இடம் கொடுத்தாலும் நம்ம கொஞ்சம் அந்த கொஞ்சம் பெரிய மாளிகை கட்டி வரவாளுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லையா, அது மாதிரி பண்ணலாமா அப்படின்னு யோசிக்கும் போது இவருக்கும் அது சரின்னு பட்டது. ஆளவந்தா சுவாமிகளுக்கும் சரிதான், கரெக்ட் தான், நம்ம கொஞ்சம் பெருசா ஆக்கலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கத்திலேயே இவரோட திருமாளிகைக்கு பக்கத்திலேயே ஒரு இல்லம் இருக்கு. அதுல வந்து ஒரு மூதாட்டி இருந்தா, அவகிட்ட வந்து இந்த மாதிரி கேட்டார், மாதிரி இந்த திருமாளிகையை கொஞ்சம் பெருசு படுத்தலாம் பாக்கணும், உங்களோட இல்லங்கள் எங்களுக்கு கிடைக்குமா, கொஞ்சம் நாங்க அதுக்கு வாடகை ஏதோ கொடுத்துடுறோம், அந்த இல்லங்களை கொஞ்சம் பெருசு படுத்துறோம்னு சொல்லும் போது, உங்களோட இந்த இல்லம் எனக்கு முக்கியம், ரொம்ப அற்புதமாக எடுத்துக்கோங்க, தயவு செய்து எடுத்துக்கோங்கன்னு சொல்லி அந்த மூதாட்டி சொன்ன உடனே திருமாளிகை அற்புதமாக கட்டியாச்சு. இப்போ திருமாளிகை பிரவேசம் மறுநாள் காலையில வேத கோஷங்களோட உள்ள இப்ப சுவாமி வந்து ஏழணும்.
இப்ப என்ன ஆச்சுன்னா மாரநம்பி சுவாமிகள் என்ன பண்ணார், சுவாமியோட திருமாலைக்கு ரெடியா இருக்கு இல்லையா, அதனால உள்ள போய் அது மாதிரி எல்லா இடமும் பார்த்தார். சரியா இருக்கா, இங்க பெருமாளுக்கு வேண்டிய இடங்கள்ல சரியா இருக்கா, அங்க சுவாமிகளுக்கு வேண்டிய இடம் சரியா இருக்கா, இந்த இடத்துல எல்லாரும் வரத்துக்கு சரியா இருக்கான்னு ஒவ்வொரு இடமா போய் பார்த்து எல்லா ஒரு சந்தோஷம், இதெல்லாம் ரொம்ப நல்லா பண்ணிருக்கா வீடுன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா அவர் இல்லத்துக்கு போயிட்டார். மறுநாள் எல்லாரும் திருமாளிகை பிரவேசத்துக்காக வேத கோஷங்களோட ஆச்சாரியன்னு வந்தாச்சு. அந்த விசேஷங்கள்லாம் கொண்டாடுவோம் இல்லையா. அப்போ அந்த சமயத்துல இந்த வாசல்ல ஒரு காவல்காரன் எப்பவுமே இருப்பான் இல்லையா, அவன் ரொம்ப பொதுவாக ஒரு விஷயம் சொன்னான். என்னன்னா, நேத்துதான் மாரநேரி சுவாமிகள் இந்த இல்லத்துக்கு எல்லா இடத்தையும் சுத்தி பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டு போனார் அப்படின்னு சாதாரணமா சொன்னான். ஆளவந்தா சுவாமிகள் சொன்னாராம், மாரநேரி நம்பி இது எல்லாம் பார்த்தானா, அவனுடைய காலடி இந்த இடத்துல அப்படி பதிச்சிட்டா அவனோட பொன்னடி சாத்தி விட்டு போன இடமா, அதுக்கு எதுக்குப்பா புண்ணியாஜனம், இதுக்கு எதுக்குப்பா கிரகப்பிரவேசம், இது எதுவுமே வேண்டாமே, மந்திரங்கள்ல வேத மந்திரங்கள்லாம் எதுக்கு, என்னோட மாரநேரி நம்பியோட அந்த காலடி பட்டதுனால இந்த இடமே புனிதமாயிட்டு, அப்படி இருக்கும்போது எதுக்கு புண்ணியாஜனம், எதுவும் வேணாம், நாளைக்கே நான் இந்த திருவாலகைக்கு உட்காந்துடுறேன், எல்லாரும் எல்லா சடங்குகள்லாம் நிறுத்திடுங்க, எதுவும் தேவையில்லைன்றாராம். யோசிச்சு பாருங்க, எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டா. அதுவும் மாரநேரி நம்பி 3ஆம் குலத்தவர், திருக்குலத்தவர் சொல்லக்கூடிய கோயிலுக்கு கூட வர முடியாத ஒரு இந்த இடத்துல இருக்கிறவர், பஞ்சம குலம் அப்படின்னு சொல்லுவா, அந்த குலத்தை சேர்ந்தவர். ஆனா அதெல்லாம் அந்த காலகட்டத்துல பாக்கல இல்லையா. சுவாமிகள் உடனே அவரோட காலடி பட்ட உடனே இந்த திருமாளிகைக்கு புண்ணியம் வந்துருது, புண்ணியாஜனமே வேண்டாமே அப்படின்ட்டாராம். அப்படி எல்லாம் உடனே இது பண்ணிட்டா, கேன்சல் பண்ணிட்டா. ஏன்னா சுவாமிகள் ஆச்சாரியன் சொல்லியாச்சுன்னா வேற எதுவும் நடக்கக்கூடாது. அதனால அவ என்ன பண்ணிட்டா, எல்லாத்தையும் முடிச்சுட்டா, கேன்சல் பண்ணிட்டா. உடனே திருமாளிகைக்கு அப்படியே ஏறிட்டார் சுவாமி. உடனே அந்த இடத்துல எவ்வளவு ஆச்சரியமான விஷயம் பாருங்க. அந்த அளவுக்கு பாசம் வச்சிருந்தாரு மாரநேரி சுவாமிகள் மேல ஆளவந்தா சுவாமிகள். இப்ப இது இப்படி நடந்துட்டு இருந்ததா. ஆளவந்தா சுவாமிகளுக்கு ஒரு காலகட்டத்துல ராஜபிளவை அப்படிங்கிற ஒரு பெரிய வியாதி. அந்த ராஜபிளவை சொல்லும் போது இந்த முதுகு தண்டு வரத்துல ஒரு கட்டி மாதிரி இருக்கும். அது ஆப்ரேட்டும் பண்ண முடியாது. அந்த காலத்துல அதுக்கு உண்டான வைத்திய முறைகள்லாம் இல்ல. அதனால அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார் பாவம். இத அங்க இருக்கிற சிஷ்யர்கள் எல்லாருக்குமே தெரியும், எல்லாரும் பார்த்துட்டு இருந்தா ஆச்சாரியர் ரொம்ப கஷ்டப்படுறாரு பாவம், என்ன பண்றதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும்போது, அப்போ இந்த மாரநேரி சுவாமிகள் இருக்காரு இல்லையா, அவர் ஆச்சாரியன் கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் ஒண்ணு வச்சாராம். என்ன தெரியுமோ, சுவாமி நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க, இத பார்த்தா என் மனசு தாங்கல, இந்த வியாதிய, இந்த ராஜபிள வியாதிய எனக்கு கொடுத்துருங்கோ, நான் ஏத்துக்கிறேன், இத பிரசாதமா நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம் மாரநேரி. இதெல்லாம் சாத்தியமா என்ன, அது மாதிரிலாம் பண்ண முடியுமா? அவர் அதெல்லாம் முடியாதுப்பா, வேண்டாம்ப்பா, கண்டிப்பா இந்த வியாதினால ரொம்ப கஷ்டப்படுவப்பா, நான் ஏற்கனவே கஷ்டப்பட்டு இருக்கேன், தேவையே இல்லை அப்படின்னு சொன்னாராம் அவர். ஆனா விடலையா மாரநேரி. இந்த இடத்துலதான் மாரநேரி சுவாமிகள் பார்த்தீங்கன்னா அவர் உடனே எழுந்தாராம். சுவாமி நான் ஏத்துக்கிறேன், உங்களுடைய இந்த வியாதி இதை நீங்க வியாதின்னு சொல்லி நோயின்னு சொல்லாதீங்க, இது ஒரு பிரசாதம். என் சுவாமி ஆளவந்தா சுவாமிகள் என்னோட ஆச்சாரோட பிரசாதம், அது அந்த பிரசாதத்தை எனக்கு கொடுங்க, நான் ஏத்துக்கிறேன், அதனால வர கஷ்டங்கள் எதுவா இருந்தாலும் நான் பாத்துக்கிறேன், எனக்கு ஒண்ணும் எந்த சங்கடமும் கிடையாது, நீங்க நன்னா இருக்கணும், எப்போ ஆச்சாரியர் சந்தோஷமா இருக்கணும், அதீத ஞானம் கொண்டவர், இந்த உலகத்துக்கு எத்தனையோ வழிகாட்டுதல் உங்களால நடக்கணும், நீங்க இந்த மாதிரி இந்த வியாதியினால நீங்க போகக்கூடாது, அதனால இந்த பிரசாதத்தை எனக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாராம் மாரநேரி நம்பி. அப்படியே சேர்த்து அழைச்சினாராம் ஆளவந்தா சுவாமிகள். ஏன்னா எப்பேற்பட்ட ஆச்சாரியர் இல்லையா, இதனால வியாதினால வர கொடுமைகள் எத்தனை இருந்தாலும் அது தெரிஞ்சே ஏத்துக்கிறேன்னு சொன்னாரு. அப்படின்னு சொன்ன உடனே இப்ப இதெல்லாம் சாத்தியமா ஏத்துக்க முடியுமான்னு கேட்டா, மானசீகமாக ஒரு விஷயம் நம்ம பிரார்த்திக்கும் போது கண்டிப்பா அது நடக்கும் இல்லையா, அத மாதிரிதான் இதுவும். இப்ப அவர் ரொம்ப மானசீகமா பெருமாளை பிரார்த்திச்சிருந்தாராம் மாரநேரி. என் ஆச்சாரியன் ரொம்ப கஷ்டப்படுறது சுவாமி, அவரோட வியாதி எனக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி பிரார்த்திச்சிருந்தார். ஆச்சரியம் என்ன தெரியுமா, ஆளவந்தா சுவாமிகள் அந்த இது இருக்கு பாத்தீங்களா ராஜபிளவை, அது கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு கரைய ஆரம்பிச்சுதான். அதாவது அதுக்கு மருந்தே இல்லை, அதனால கஷ்டப்பட்டு இருந்த காலத்துல அது கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு குறைய ஆரம்பிச்சு, அந்த வேதனையிலிருந்து ஆளவந்தா சுவாமிகள் கொஞ்சமா மீண்டு வந்தார். ஆனா அதே சமயத்துல அந்த ராஜபிளவை வியாதி இவருக்கும் எடுத்து மாரநேரி நம்பிகளுக்கும். இப்ப மாரநேரி நம்பி அந்த கந்த வியாதினால ரொம்ப கஷ்டப்பட ஆரம்பிச்சார். அதுவும் எப்படி கஷ்டப்படுறதுமா, ஆளவந்தா சுவாமிகள் எப்படி கஷ்டப்பட்டாரோ அதே மாதிரி கஷ்டம் அவர் பட்டார் பாவம். ஏன்னா வேண்டின்ற அந்த பிரசாதமா எனக்கு சாத்திக்கிறேன்னு சொன்னாரே, அதனால அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டார். அங்க இருந்தாலும் அவர் கஷ்டப்பட்டதால அந்த திருமாளிகையில அவர் அங்க இல்ல, அங்க இருக்க முடியல அவரால. ஏன்னா அந்த வியாதினால அவர் சங்கடப்படும் போது எல்லாருமே சங்கடப்படுவா இல்லையா, ஆச்சாரியும் சேர்ந்து சங்கடப்படுவாரு. அதனால என்ன பண்ணார் தெரியுமோ,
மாரநேரி. அவர் முன்னாடி இருந்தார் பாத்தீங்களா ஒரு குடிசையில, அதாவது சேரி பக்கத்துல. ஏன்னா அவர் 4ஆம் இனத்தவர் இல்லையா அவர், அந்த பகுதியில இருந்தார் முன்னாடி. அதே இடத்துக்கு ஒரு சின்ன குடிசை போட்டு அந்த குடிசைக்குள்ளேயே தன்னை அப்படியே ஐக்கியப்படுத்திட்டார். இப்ப இதை சொல்லும்போது அங்க இருக்கிறவாள என்ன பண்ணா, அங்க இப்ப கூட இருந்த உறவினர்களா இருக்கா இல்லையா, அவளா இவர் திட்ட ஆரம்பிச்சுட்டா. ஏன்னா என்னது இது, இந்த மாதிரி ஏதோ சொன்னான்னு சொல்லிட்டு எதையோ வியாதியை வாங்கிட்டு வந்துட்டு இங்க எங்க கிட்ட இந்த நல்லா இருக்கும்போது அங்க இருக்கிறது, வியாதி வரும்போது இங்க வர்றதா, தேவையில்லை, நீ எனக்கு வரவே வேண்டாம். அதுவும் நீ எங்கேயோ எதுலயோ போய் சேர்ந்துட்டீங்க ஏதோ ஒரு குழுவுல, நாங்க உங்களை சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டா. அதனால ஒதுக்குப்புறமாக ஒரு இடம் கொடுத்து அந்த செய்தியிலேயே அவரை முழுவதுமாக ஒதுக்கியே வச்சுட்டா. இப்ப அவருக்கு யாருமே இல்ல செய்யறதுக்கு. ஏன்னா இங்கிருந்தும் ஒதுங்கி போயிட்டார் அவர், அங்கிருந்து அவளை ஒதுக்கி வச்சுட்டா. அதாவது அவர் தனியாக கஷ்டப்படுற அந்த காலகட்டத்துலதான் பெரிய நம்பி சுவாமிகள் உதவி செய்த. இந்த பெரிய நம்பி சுவாமிகள் பெருமைகளை சொல்லியே மாளாது. இப்ப மட்டும் இல்ல, பிற்காலத்துல ராமானுஜர் காலத்துல அவர் எந்த அளவுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு ஆச்சாரியனாக இருந்தார் அப்படிங்கிறது அவ்வளவு மனசுக்கு அவ்வளவு இதமாக இருக்கும். இப்படிப்பட்ட சிஷ்யர்கள், இப்படிப்பட்ட ஆச்சாரிய, இப்போ பொதுவாக ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் ராமானுஜருக்கு கிடைத்த சிஷ்யர்கள் பத்தி நம்ம நிறைய அனுபவிச்சிருக்கோம். ஆனா ராமானுஜருக்கு கிடைத்த 5 ஆச்சாரியர்கள் இருக்கா பாருங்க, அவ இவாளோட எல்லாருக்கும் சக்தியானவாவா. இந்த திருமுடி சம்பந்தமுடைய ஆச்சாரியர்கள் சொல்லுவா. இந்த பெரிய சுவாமிகள் எப்படின்னா, ராமானுஜர் காலத்துல ராமானுஜர் சன்னியாசியாக போறதுக்கு முன்னாடியே பெரிய நம்பி சுவாமிகளை ஆளவந்தார் என்ன பண்ணார், ராமானுஜர் காஞ்சிபுரத்துல இருக்கான், அவரை உடனே போய் பார்த்து கூட்டிட்டு வா, அவர் இங்க சன்னியாச தர்மத்துக்கு அவர் தான் சரியான ஆள். ஏன்னா ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு இல்லையா, பொலிக 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 போயிட்டு வள்ளி சாபம் அப்படின்னு நம்ம சொன்னது கேட்டா போல ராமானுஜரை தானே, ராமானுஜ திருவிகிரகத்தை தானே அவர் ஆராதனை பண்ணிட்டு வந்தா ஆளவந்தா சுவாமிகள் பரம்பரையில. அப்போ அங்க சுவாமி ஏற்கனவே பார்த்துட்டு வந்துட்டாரு அவர். இப்ப நீ போய் உடனே அழிச்சுட்டு வா, அவருக்கு இங்க சன்னியாச தர்மத்தை கொடுக்கணும்னு சொன்ன பெரிய நம்பி சுவாமிகள் அங்கிருந்து புறப்பட்டுட்டார். புறப்பட்டு நேரா என்ன பண்ண, மதுராந்தகத்து கிட்டக்க வரும்போது ராமானுஜருக்கு பொறுக்கல. ஆளவந்தா சுவாமிகள் ஒருத்தர் இருக்கார், அவரை போய் பாருன்னு இங்க வரதராஜ பெருமாள் சொன்னதுனால அங்கிருந்து அவர் புறப்பட்டுட்டார். அதனாலதான் 2 பேரும் மதுராந்தகத்துல சந்திச்சா. மதுராந்தகத்துல சந்திச்சு மதுராந்தகத்துல பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி வச்சார். இங்க சங்கு சக்கரம் வர இலச்சனை பொறுத்துவா இல்லையா, அதெல்லாம் அங்கதான் பலர். இன்னைக்கும் நீங்க மதுராந்தகத்துல போனீங்கன்னா நீங்க ரொம்ப அற்புதமாக அந்த தரிசனம் பண்ணிக்கலாம். நீங்க அவ்வளவு அழகா அந்த சிலையை சிற்பம் முடிச்சிருப்பா. நீங்க அந்த இடத்துல ஒரு பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி முடிச்சுட்டு நேரா ஆளவந்தா சுவாமிகள் இடத்துல போய் சேரும்போது ஆளவந்தா சுவாமிகள் பரம பதிச்சார். என்ன பண்றதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் அவரோட கைங்கரியங்கள் சமக்கரியங்கள் காரியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ராமானுஜர் திரும்பவும் இங்க வந்தார் காஞ்சிபுரத்துக்கு. அங்க கொஞ்ச நாள் இருந்தான். காஞ்சிபுரத்துல இருந்து அதுக்கப்புறம் தான் பெரிய நம்பி சுவாமிகளோட இருந்து அதுக்கப்புறம் தான் அவ 2 பேரும் ஸ்ரீரங்கம் போய் காவி உடை ஏற்றுந்த ராமானுஜர். இது ஒரு கதை. இப்ப இந்த பெரிய நம்பி சுவாமிகள் இவர் என்ன பண்ண தெரியுமோ, ஆளவந்தா சுவாமிகளோட நோயை இவர் வாங்கினார் இல்லையா பாவம் வாரண நம்பி சுவாமிகள். அதனால அவருக்கு உண்டான அத்தனை கைங்கரியங்களையும் ரொம்ப பொறுமையா அந்த அவருக்கு பக்கத்திலேயே இருந்து, ஏன்னா அது ஒரு பெரிய வியாதி, அது சாதாரணமான வியாதி கிடையாது, அது ராஜப்பலவைங்கிறது. அந்த நோயினால கஷ்டப்படுறதுன்னா அவளுக்கு சுலபம் இல்லை, ஒண்ணுமே பண்ண முடியாது மாரநேரியால. அப்ப இவர்கள் எல்லாத்தையும் அவருக்கு அழகா தொடச்சு விட்டு, காலையில அவருக்கு குறிப்பாட்டி விட்டு, அவருக்கு கஞ்சி கொடுத்து, அவருக்கு உணவு கொடுத்து, அவருக்கு வேண்டிய வேலைகள் எல்லாம் எல்லா சிரம காரியங்களையும் அதுக்கு எல்லாம் அவருக்கு பண்ணறவர். அவர் ரொம்ப சங்கடத்துல இருந்தார் மாரநேரி. ஆனா இவர் ஆச்சாரியனுக்கு செய்யக்கூடாது. ஏன்னா இது மாரநேரி சுவாமிகள் பிரசாதமாக பெற்றது ஆளவந்தா சுவாமிகளோட வியாதிய. அப்படி இருக்கும்போது ஆளவந்தா சுவாமிகளுக்கு எந்த கைங்கரியம் செய்யணுமோ அதெல்லாம் இவருக்கு பண்ணார். இத்தனைக்கும் பெரிய நம்பி சுவாமிகள் ஸ்ரீ வைஷ்ணவர். அந்த சேரியில போய் அவருக்கு எல்லாம் பண்ணி அந்த பஞ்சம குளத்துக்கு போய் அவர் எல்லாம் செய்து கொடுத்தாரு இல்லையா. இது ரொம்ப ஒரு அருமையான விஷயம். மாரநேரி சுவாமிகள் அப்படி அழுதுட்டார், இந்த மாதிரி என்னை இப்படி இது பண்றீங்களேன்னு. ஆனா இது எல்லாருக்கும் உடன்பாடு இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஏன்னா இந்த மாதிரி எண்ணத்தோடு இருக்கிறவாதான் அந்த காலகட்டத்துல நிறைய பேர் இருந்தா. ராமானுஜருக்கே அவர் இந்த மாதிரி திருக்குளத்தவர் கொண்டு வந்த இந்த மாதிரி எல்லோரும் சமம்னு சொன்னதுனால்தான் அவரையே விஷம் வச்சு கொள்றதுக்கும் அவருடைய கண்களை புடுங்கிறதுக்கு தான் காத்துட்டு இருந்தா இல்லையா. அப்படி இருந்த காலகட்டத்துல வாழ்ந்தவர் தான் பெரிய நம்பி சுவாமிகளும். அதனால இவர் இவருக்கு இந்த மாதிரி சமக்கரியங்கள்லாம் செய்யறது, இந்த மாதிரி இவருக்கு எல்லா வியாதிகளுக்கு உண்டான கைங்கரியங்களை செய்யறதெல்லாம் பார்த்தா அங்க இருக்கிறவங்களும் ரொம்ப என்ன ஒரு பிராமணனா போறது, நேரம் அந்த குடிசைகள் எல்லாம் போறது, காலை வைக்கிறது, அந்த சேவைகள்லாம் போறது, அவாளெல்லாம் போய் பாக்குறது, இதெல்லாம் என்ன
இப்படின்னு சொல்லக்கூடிய மனுஷாலும் அந்த காலகட்டத்துல இருந்தா, ரொம்பவும் இருந்தா, நிறைய பேர் இருந்தாருன்னு சொல்ல போனா. ஆனா அதையெல்லாம் மீறி பெரிய நம்பி சுவாமிகள் அதை பத்தி எல்லாம் கவலையப்படல. ஏன்னா அவர் வந்து மாரநேர நம்பியே தன்னோட ஆச்சாரியன் ஆள வந்தாராகதான் அவர் பார்த்தார். அதனால அவர் அதெல்லாம் செய்யல. ஆனா இப்படி பண்ணிட்டே இருந்தாலும் அந்த ராஜப்பிளவை நோய் அப்படிங்கறது அவ்வளவு சுலபமான வியாதி இல்லை இல்லையா? அது என்ன பண்ணிட்டு பெரிய நம்பி மாரநேர சுவாமிகளை பரமபதிக்க விட்டுருது. மாரநேர சுவாமிகள் பரமபதிச்சிட்டார். ஆனா மாரநேர சுவாமிகள் ஒண்ணு மட்டும் சொன்னார் பெரிய நபிகள் கிட்ட, நான் போனதுக்கு அப்புறம் இந்த உடலை நாய்க்கெல்லாம் போட்டுறாதீங்க. ஏன்னா இங்க நான் அனுபவிச்சுட்டு இருக்கிறது என்னோட சுவாமியோட பிரசாதத்தை, ஆளவந்தா சுவாமிகளோட வியாதி, அதை நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். அது பிரசாதம். அது இந்த பிரசாதத்துடன் கூடி இந்த உடம்ப தயவு செய்து நீங்க உங்களோட முறைப்படி என்ன பண்ணணுமோ அதை பண்ணி, ஆச்சாரனுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணி, ஏன்னா அவரோட உடம்பு நான் தாங்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அதை பிரகாரம் பண்ணி இந்த நாய்களுக்கும் நரிகளுக்கும், அதாவது நாய் நெறின்னு சொல்றது அவரோட குலத்துல இருக்கிறவாலே அவரை மதிக்கல இல்லையா? ஆனால் அவர் மதிக்காத அந்த குலத்துல கூட என் பணத்தை அவ கிட்ட கொடுத்துடாதீங்க, அவ எதுவும் பண்ண வேண்டாம், நீங்களும் எல்லாம் பண்ணிடுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணிதான் அவர் செத்து போனார் மாரநேர நம்பி. அதனால பெரிய நம்பி சுவாமிகள் என்ன பண்ண, அவருக்கு வேண்டிய சிரம காரியங்களை பொதுவாக எப்படி பிராமண குலத்துல எப்படி சிரம காரியங்கள் பண்ணுவாரோ அத மாதிரி அவருக்கு பண்ணார். ஏன்னா ஒரு ஆச்சாரனுக்கு பண்ணக்கூடிய வைபவமா தான் அதை பண்ணார் அவர். இத்தனைக்கும் மாரநேர சுவாமிகளுக்கு நண்பர் அவர் பெரிய நம்பி சுவாமிகள். ரெண்டு பேருமே ஆளவந்த சுவாமிகளுக்குள்ள சீர்னா இருக்கிறவா. என்ன பண்ணார், அந்த சிரம காரியங்களா ரொம்ப அழகா பண்ணி அவருக்கு எல்லா கைங்களையும் பண்ணி முடிச்சு அவருக்கு பரமபதிச்சுட்டு அவரை பெருமாளுடைய சேர்த்துட்டு கிளம்பி வந்தார். இப்ப இது அந்த ஊர்ல இருக்கவாலாம் பார்த்தா, என்னது இது, அந்த அவருக்கு இது மாதிரி கைங்கரியம் பண்றது தப்பு, அந்த இடத்துக்கு போய் பண்றதே ஒரு அசிங்கம், இதுல இந்த மாதிரி வேற சிரமக்காரியங்களை யாரோ ஒரு அப்ராமணனுக்கு இந்த மாதிரி பண்ணலாமா, பிராமண சிரமக்காரியங்களை பண்ணலாமா, சிரமக்காரியங்கள் தப்பு கிடையாதா அப்படின்னு எல்லாரும் போய் ராமானுஜருக்கு சொன்னான். இப்ப ராமானுஜர் வந்து அப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. அப்பதான் அவர் வந்து எல்லாமே கடந்து வந்த மகானவர். அப்பதான் அவரோட சன்னியாச தர்மத்தை அவர் ஆரம்பிச்சிருக்கார். அவளே இந்த மாதிரி வந்து பேசுறா இல்லையா, அதெல்லாம் ஒரு உடன்பாடு கண்டிப்பா கிடையாது. ஏன்னா அவர் எல்லாத்தையுமே கடந்து வந்த மகானவர். அவர் என்ன பண்ணார், ஆச்சாரியனை கேள்வியும் கேட்க முடியாது அதே சமயத்துல. ஏன்னா பெரிய நம்பி சுவாமிகள் வந்து ராமானுஜருக்கு ஆச்சாரியன். அப்ப ஆச்சாரோட கேள்வியும் கேட்க முடியாது. ஆனா அந்த ஆச்சாரோட திறமைகள் அந்த உலகத்துக்கு கொண்டு வரலாம் இல்லையா, இன்னும் யாருக்குமே தெரியாது. இவாள இந்த மாதிரி பண்றா பேசுறாங்கிறத வச்சு நேரா போனார் பெரிய நம்பி சுவாமி போய், சுவாமி இந்த மாதிரி அவர் வந்து வேற ஒரு குலத்தை சேர்ந்தவர், அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிராமண குலத்திற்கு ஏற்றால் போல அவருக்கு அந்த சரம காரியங்களை நீங்க பண்ணலாமா, இது செய்யலாமா, இது சரிப்பட்டு வருமா அப்படின்னு கேட்கும்போது, அப்போ பெரிய நம்பி சுவாமிகள் சொன்னாராம், நம்மாழ்வார் பாசுரம் ஒண்ணு இருக்கு, பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனை பயில இனிய நம் பார்க்கட சேர்ந்த பரமனை பயிலும் திருவுடையார் எவரேலும் அவர் கண்டீர் பயிலும் பிறப்பிடைதோறும் எம்மையாலும் பரமரே அப்படின்னு ஒரு அற்புதமான திருமாவளவன் வாசகம் அதை எடுத்து சொன்னாராம். அதுல என்ன சொல்லிப்பாருன்னா, கண்ணனை யார் வணங்கினாலும், எவர் வணங்கினாலும், எந்த குலமான இருந்தாலும், எந்த பிறவியா இருந்தாலும் அவ எல்லாமே எனக்கு எஜமானவர்கள் சொன்னாராம். நம்ம சொன்னாராம். அத அந்த கிருஷ்ணனை, அந்த கிருஷ்ணான்னு சொல்லி யார் காலையில போய் சரணாகதி பண்றாலோ அவளுக்கு ஜாதி மதம் வேதம் குலம் எதுவும் கிடையாது, அவ எல்லாருமே எனக்கு எஜமானவர்கள் அப்படின்னு சொன்னாராம் நம்மாழ்வார். அத மாதிரிதான் இப்ப இந்த இடத்துல எடுத்து சொன்னார். அப்படி சொன்ன நம்மாழ்வாரோட வம்சத்துல அவரோட அந்த குலத்தோன்றல் அவரோட அந்த பெருமைகளோட தான் நம்ம இன்னைக்கு வைணவ சமுதாயத்தை வளர்த்துட்டு வரோம். அப்படி இருக்கும்போது மாரநேர சுவாமிகளை இந்த சாதாரண குலம் வேறொரு குலம் அப்படின்னு சொல்லி நம்ம நடத்தலாமா? இது மட்டும் இல்ல, யோசிச்சு பாருங்க, ராமாயணத்துல ஜடாயுக்கு ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி காரியங்களை பண்ணிருப்பார். ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சாட்சாத் பெருமாள் மட்டும் இல்ல, அவர் வந்து குலத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சத்திரியன். அப்படி இருக்கும்போது ஒரு பறவைக்கு போய் ஒரு ஈமக்கை எங்கேயும் பண்ண முடியுமா? ஆனா பண்ணாரே. ஏன் பண்ண? அந்த பறவை அந்த பெருமாளுக்கு சரணாகதி அவர் பண்ணதுனால, அந்த ராமனுக்காக அந்த சீத்தையை கவர்ந்து ராவணன் போன உடனே அந்த கையை வெட்டினன்ற ஒரே காரணத்துக்காக ராமருக்கு கைங்கரியம் பண்ணாரு இல்லையா, சரணாகதி பண்ணாரு, அதனால அதை பண்ணாரு இல்லையா. அந்த ராமனோட நான் வசந்தவனா இல்லையே, அந்த ஜடாயோட தாழ்ந்தவனா இந்த மாரநேர நம்பி. இது மட்டுமா, மகாபாரதத்துல விதுரர் இவர் வந்து தாசிக்கு பிறந்தவர். என்னதான் திருதராஷ்டிரன் பாண்டுக்கு தம்பியா இருந்தாலும் இவர் தாசிக்கு பிறந்தவர் தானே. அப்படி இருந்தாலும் விதுரர் பரமபதிச்ச உடனே தர்மதான் அவருக்கு வேண்டிய மொத்த காரியங்களும் பண்ணாரு. அது பண்ணலாமா? அப்போ அந்த தர்மரோட நான் வசந்தவனா, அந்த விதுரரோட எங்க மாரநேர நம்பி தாழ்ந்தவரா? இதெல்லாம் நீ யோசிச்சு பாரு. இதற்கெல்லாம் உனக்கு விட இருந்ததுன்னா நீ என்ன வந்து கேளு. இந்த வேத மந்திரங்கள்லாம் சொல்லிருக்கு, புராணங்கள்லாம் ரொம்ப அழகா சொல்லிருக்கு, இதிகாசங்கள்லாம் நமக்கு நிறைய விஷயங்கள் எடுத்து சொல்லிருக்கு. இதெல்லாம் என்ன வெறும் கடலோசையா? இப்படி வெறுமை அது சொன்னதுனாலதானா
இந்த கடலோசையினாலதானே மாதிரி தானே இந்த விஷயங்கள்லாம் நம்ம கேட்டுட்டு அது பிரகாரம் நடக்கிறது தானே அதுல பெருமை. அதுலதானே பெருமை இருக்கு. அப்போ இதெல்லாம் எல்லாரும் பெருமாளே வந்து நடத்தி காமிச்சிருக்கிற இந்த விஷயங்களை அப்படின்னு சொன்னோன்னே அப்படியே காலில் நெடுஞ்சானமா விழுந்தாராம் ஆச்சாரியர். ஏன்னா இவ்வளவு அற்புதமான ஒரு விஷயம் இல்லையா? அப்படியே ரொம்ப சந்தோஷமாயிட்டாராம். இதை வந்து ராமானுஜர் கேட்டதுக்கு காரணம் என்னன்னா அவருக்கு இதெல்லாமே தெரியும். ஆனாலும் இந்த உலகத்துக்கு தெரியணும் இல்லையா? அங்க இருக்கிற அந்த பிராமண சம்பிரதாயத்துக்கு தெரியணுமே, பாருங்க என்னோட ஆச்சாரோட பெருமையை பாருங்க அப்படின்னு சொல்லணும் இல்லையா? அதுக்காக தான் சொன்னாராம். இப்ப இந்த மாதிரி ஊரே ஒதுக்கி வச்சது இல்லையா அமரானந்த சுவாமிகளை, பெரிய நம்பி சுவாமிகளை சேர்த்து ஒதுக்கி வச்சுட்டாரு எல்லாருமே. ஏன்னா அவர் பரமபதிச்சிட்டாரு. அவருக்கு இந்த பிராமண இது பண்ணதுனால இது என்ன ஆச்சுன்னா, ஒரு தடவை ஸ்ரீரங்கத்துல உற்சவம் வந்தது. ஏன்னா அந்த காலத்துல ராமானுஜர் நிறைய உற்சவங்களை ஏற்படுத்தி கொடுத்தாருல. இன்னைக்கு இந்நாளைக்கும் 365 நாள் ஸ்ரீரங்கத்துல உற்சவம் இருக்கு. அந்த உற்சவங்கள் என்ன பண்ணாரு, ஒரு தடவை பெருமாள் வந்து எல்லா அந்த அக்ரஹாரம் இல்லையா, பொதுவா அந்த தெருவுக்கள் எல்லாம் ஏழ்வார் இல்லையா, எல்லா இல்லத்துல என்ன பண்ணுவா, அந்த பெருமாளை வரவேற்கிற மாதிரி வாசல் அழகா கோலம் போட்டு பெருமாளுக்கு வேண்டிய பிரசாதங்கள் எல்லாம் இது பண்ணுவா, சமர்ப்பிப்பா. உடனே பெருமாள் அங்க எல்லாரும் சேவிச்சதுக்கு அப்புறம் பெருமாள் அங்க நகர்ந்து போவார். ஏன்னா ஒரு இடத்துல அந்த மரியாதை கொடுப்பா அந்த பெருமாளோட அந்த வைபவத்துக்கு. அதான் என்ன மாதிரி பண்ணிட்டு வருவா. பெரிய சுவாமிகள் இல்லத்திலயும் பொதுவாக என்ன பண்ணுவா, ரொம்ப அழகா கோலம் போட்டு அந்த பெருமாள் வரவேற்கிறதுக்கு எல்லாம் பண்ணுவா. ஆனா இந்த தடவை இவர் ஒதுக்கி வச்சிருக்காரு, யாரும் வெளியிலேயே வர முடியல அவரால். பாவம் பெரிய சுவாமிகள் அவரும் உள்ளே இருந்துட்டார். பரவாயில்ல, இந்த ஒரு காரியத்துக்காக என்ன இந்த ஊரே ஒதுக்கி வச்சு அந்த அரங்கனே பார்க்க கூடாதுன்னு சொன்னா எனக்கு அரங்கனே தேவையில்லை அப்படின்னு அவர் என்ன பண்ண வீட்டுக்குள்ளே இருந்துட்டார். அப்போ அங்க வந்தார். இவர் அரங்கனை வேண்டாம்னு சொல்லலாம், ஆனா அரங்கன் இவரை வேண்டாம்னு சொல்லணுமே. அரங்கன் நேர அரங்கனோட புறப்பாடு, நேர பெரிய நம்பி சுவாமிகள் வாசல்ல வந்து நின்னர். எட்டி பார்த்தார், நம்பி எங்க காணுமேன்னு. நம்பி எங்க இருக்க, நம்பிதான் உள்ள இருக்காரு, வெளியிலேயே வரமாட்டேன்னு இருக்காரு அவர். நான் உள்ளே ஆராதனை பண்ணிக்கிறேன், என் அரங்கனை நான் உள்ளே வேலை பண்ணிக்கிறேன், என் உற்சவம் என்ன யாரும் சேர்க்கல, கிட்டக்கே சேர்க்கல, அவர் மதிக்கல, அதெல்லாம் அவரை பத்தி கவலைப்படல. அவர் உள்ளே இருந்தார், பெருமாள் காத்திருந்தார். அங்க இருக்கிறவாலாம் ஆன வரைக்கும் எப்படியாவது அந்த இடத்த விட்டு அந்த சப்பரத்தை கலப்பணும்னு சொல்லிட்டு அவளால முடிஞ்ச வரைக்கும் முயற்சி பண்ணா. அந்த இன்னொரு ஆச்சரியம் என்ன தெரியுமோ, அவன் முயற்சி பண்ணதுக்கு ஏத்த மாதிரி நல்ல மழை வேற வந்தது. மழை வரக்கூடிய நேரமே இல்லை, நல்ல மழை. என்ன பண்ணுறதுன்னு தெரியல எல்லாருக்கும். அதனால பெருமாள் அவசரமா என்ன பண்ணா தெரியுமோ, அப்படியே பெருமாள் அழக்க வேலை பண்ணி பெரிய நம்பி சுவாமிகள் வாசல் இருக்கு இல்லையா, வாசல் திண்ணையில கட்டி வச்சிருப்பாரு அந்த காலத்துல, அந்த திண்ணையில பெருமாள் வேலை பண்ணிட்டா. ஏன்னா பெருமாள் மழையில நினைக்க கூடாது இல்லையா, வேலை பண்ணா சப்பரம் நகர முடியல, நகர்த்தவும் முடியல. அங்க பெருமாள் அப்படியே வேலை பண்ணிட்டார். அங்க அப்படியே பெருமாள் போய் ரொம்ப ஆச்சரியமாக நம்பியோட வாசல்ல திண்ணையில போய் அப்படியே உட்கார்ந்து இருந்தார். அப்புறம் எல்லாரும் என்ன பண்ணா, சில பேர் எல்லாம் உள்ள பெரிய நம்பி சுவாமி உள்ளத்துக்கு ஓடினா, சுவாமி சுவாமி உங்க ஆத்து வாசல்ல திண்ணையில அரங்கன் உங்களுக்காகவே காத்துட்டு இருக்காரு, வாங்கோ வாங்கோன்னு. வந்து பார்த்தா அரங்கன் அப்படியே உட்கார்ந்து இருக்காரு, அவருக்காக நம்பிகளுக்காக காத்திருந்து. உடனே நம்பி என்ன பண்ணார், அப்படியே தண்ணி விட்டுட்டார். உடனே என்ன பண்ணார், பெருமாளுக்கு ஆராதித்து அவருக்கு வேண்டிய ஆராதனை இதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு சந்தோஷமா பெருமாள் என்ன பண்ணார், பழைய நின்று போச்சு. அப்புறம் தான் பெருமாள் அங்கிருந்து கிளம்பினார். எல்லாரும் பெரிய நம்பி சுவாமிகளை அன்னைக்கு பாராட்டினா. ஏன்னா எல்லாரும் ஒதுக்கி வச்சா இல்லையா, அரங்கனே சொல்லிட்டாரு, இதுல எந்த தப்பும் கிடையாதுன்னு சொல்லிட்டாரு அரங்கன். அப்படியே நம்பி எல்லாரும் வந்து அப்படியே எல்லாரும் சேர்த்து அணைச்சுண்டா. அதுக்கப்புறம் நம்பிகளை தேடி ராமானுஜன் ஓடி வந்து, ராமானுஜருக்கு இந்த விஷயம் எல்லாம் தெரியாது. ஏன்னா இவன் வந்து அப்படியே அரங்கனை அவரோட வாசல்லையே நிக்க வைக்காம அழைச்சின்னு போனோம் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அவருக்கு தெரியாது. இதை கேள்விப்பட்ட உடனே எல்லாரும் கடிஞ்சு நிறவர், இதெல்லாம் நியாயமா, இதெல்லாம் ஒரு ஆச்சாரியனுக்கு மாதிரிலாம் பண்ணலாமா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டார் ராமானுஜர். இது வந்து பெருமாளே வந்து நிகழ்த்தி காட்டின அற்புதம் இல்லையா, அப்பேற்பட்ட ஆச்சாரியன் தான் பெரிய நம்பி சுவாமிகள். இது மட்டும் இல்ல, இவரோட பெருமைகளை நம்ம இன்னும் சொல்லணும்னா இது ஒரு மூணு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு. எந்த அளவுக்கு அவர் ராமானுஜருக்கும் பெரிய நம்பி சுவாமிகளுக்கும் ஒரு அற்புதமான ஒரு இணக்கம் இருந்தது, ஒரு நல்ல நட்பு இருந்தது. அந்த ஆச்சாரிய சிஷ்ய சம்பந்தம் சொல்றோம் பாத்தீங்களா, அது எவ்வளவு அருமையாக இருந்தது அப்படிங்கறத ஒரு காலகட்டத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். ராமானுஜர் அந்த காலத்துல திருப்பாவை ஜெயன்னு சொல்லுவாரு. அவர் எல்லாம் எப்பவுமே எத்தனையோ கிரந்தங்களை சாதிச்சார். அப்ப இருந்தாலும் அந்த திருப்பாவை எப்பவுமே ஸ்மரணிச்சுட்டே இருப்பார், திருப்பாவை சொல்லிட்டே இருப்பார். ஒரு வேலை பண்ணாரு, அன்னைக்கு மார்கழி மாசம் ஒரு நாளும் ஒரு பாசங்கள் சொல்லிட்டே வரும்போது, ஒரு நாளைக்கு உந்துமதிகள் ஓடாத தோல்வழியன் அப்படின்னு 18வது பாசுரம். இந்த பாசுரத்தை அப்படி சொல்லிட்டே வந்தார். எல்லாரும் வந்து பெரிய நம்பி சொல்ற திருமாளிகை இருக்கு இல்லையா, அந்த வாசலுக்கு வந்த உடனே நப்பின்னை நங்காய் திருவே திருவிழான்னு சொல்லிட்டு அப்படியே அந்த செந்தாமரை கையால் சீரார் வலியுறுப்ப அப்படின்னு வரும். அது அவரை போய் நின்ன உடனே அங்க ஆத்துவாய் சொல்லிட்டு பெரிய நம்பி சொல்ற மகள் அவன் என்ன பண்ணா, அப்படியே அந்த கலகலகளும் அந்த வளைகளோட கதவை திறந்தாலாம். அப்படியே அதை பார்த்தோன்னு மயங்கி விழுந்துட்டார். யாரு, ராமானுஜர்.
மயங்கி விழுந்தோடனே இப்போ அத்தோ எல்லாம் பயந்து போயிட்டா. இன்னும் சுவாமி மயங்கி வந்துட்டாரு, ராமானுஜ சுவாமி மயங்கி விட்டாரு, மாமா மாமா மயங்கி வந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணா, உள்ள இருந்து தண்ணி கொண்டு வந்து தெளிச்சு அவர் எழுப்பி உட்கார வச்சா. அப்ப பெரிய நம்பி சுவாமிகள் அப்படி எட்டி பார்த்தார். பார்த்துட்டு என்ன ஆச்சுன்னு கேட்டார். தெரியலப்பா, ராமானுஜ மயங்கி விழுந்துட்டார், அவர் மயங்கி விழுந்துட்டார் அப்படின்னு சொன்ன உடனே அப்ப பெரிய நம்பி சுவாமிகள் சொன்னாராம், அவர் வந்து இந்த 18வது பாசனம் இருக்கு, 19 பாத்தியோ, ஒன்று எட்டன் இந்த பாசனம் வரும்போது பந்தார் வழியில் மைத்துனர் பேப்பாட செந்தாமரை கையா சீரார் வளைவலிப்பன்னு வரும். அது நீ கதவை திறந்தியோன்னோ அந்த வளையல் சத்தத்தை கேட்டுட்டு சாட்சாத் அந்த நப்பினே வந்துட்டுதான் நினைச்சுண்டு அப்படியே மயங்கி விழுந்திருப்பார். சரியா பாரு கொஞ்ச நேரத்துல அப்படின்னாராம். அதுக்கப்புறம் ராமானுஜருக்கு தண்ணி தெளிச்சு அவர் எழுப்பி என்ன ஆச்சுன்னு கேட்டவுடனே, நீ வந்து கதவை திறந்தியா, அந்த நப்பினையே வந்து கதவை திறந்த மாதிரி எனக்கு இருந்தது, அதனாலதான் நான் அதிர்ச்சியில் அப்படியே விழுந்துட்டேன்னாராம். இதை கேட்டோன்னு ரொம்ப ஆச்சரியமா போயிருந்தான் மருத்துவருக்கு. என்ன ஒரு அற்புதமான ஆச்சார சம்பந்தம் இல்லையா? இந்த ஆச்சாரனை பத்தி அந்த ஆச்சாரன் எவ்வளவு அழகா தெரிஞ்சு வச்சிருக்காரு பாத்தீங்களா? இப்படிப்பட்ட சம்பந்தம் தான் பெரிய நம்பி சுவாமிகளுக்கும் ராமானுஜருக்கும். இததான் பெரிய நம்பி சுவாமிகள் என்ன பண்ண, இந்த மாதிரி கடலோசை போல இந்த மாதிரி புராணங்கள்லாம் விடலாமா, இந்த மாதிரி செய்யலாமா, இந்த மாதிரி புராணங்கள் சொல்றதெல்லாம் நமக்கு கேட்டுட்டு நடக்க வேண்டாமா? இன்னைக்கு அந்த ஜாதி முதல்லாம் பார்த்துட்டு ஒரு நல்ல ஒரு ஆத்மாவை, ஒரு நல்ல சிஷியனை, அந்த பெருமாளுக்கு ஆளவந்தா சுவாமிகள் கஷ்டப்படுவாரேன்னு அந்த வியாதியை வாங்க முன்வந்த எந்த பிராமணன் வியாதியை வாங்க முன்வந்த இவர்தானே வாங்கினார். அந்த வியாதியானாலும் கஷ்டப்பட்டாரு, அந்த பிரசாதமா ஏற்றுக்கொண்டாரு. இந்த மாதிரி சிறப்பு யாருக்காவது வருமானு ஒரு எடுத்து சொன்ன உடனே ராமானுஜர் அப்படியே கண் கலங்கினர். இப்ப இதுதான் இந்த இடத்துல சொல்ல வரா திருக்கோள் பெரும்பிள்ளை. இப்படி ஒரு பக்தியா எனக்கு இந்த மாதிரி இருக்கனா, நான் திருக்கோள் பெருமாள் கிட்ட, வைத்தமாதி பெருமாள் கிட்ட இந்த மாதிரி நான் இல்லையே சுவாமி, இந்த மாதிரி பக்தி எனக்கு கிடையாது. இப்பேற்பட்ட ஆச்சாரியர்களா வாழ்ந்த இந்த காலகட்டத்துல நான் இந்த ஊரை விட்டே ஓடுறேன் பாத்தீங்களா? இந்த பெருமாளை ஒரு நிமிஷம் நான் நினைக்கிறதே கிடையாது. பெருமாளை நினைச்சே கூட பாக்குறது இல்லையே. அவரோட அற்புதங்களையும் வைபவங்கள் நினைச்சிட்டு இருந்தாலே அந்த ஊர்ல இருந்திருப்பேனே சுவாமி அப்படின்னு சொல்லி வருத்தப்படும் போது ராமானுஜர் அவரை சமாதானப்படுத்தி, கவலைப்படாதமா, எல்லாருக்கும் அந்த பக்திங்கிறது, அந்த ஆச்சார சிஷ்ய சம்பந்தங்கிறது என்னைக்குமே மிக சிறந்தது. அவர் பெரிய சுவாமிகள் நிஜமாவே ஒரு அற்புதமான ஆச்சாரியர். அவரை நான் இழந்தது வந்து எனக்கே அது பெரிய இழப்பு தான். அதனால நீ கவலைப்படாத, கண்டிப்பாக நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்தி, இப்ப அடுத்த வாசகமான சுற்றி கிடந்தேரோ திருமாலை ஆண்டான் போலே அப்படிங்கிற அற்புதமான வாசகம். இப்ப திருமாலை ஆண்டான் அப்படின்னு சொல்லும் போது இவரும் ராமானுஜருக்கு திருமுடி சம்பந்தமுடைய ஆச்சாரியர் தான். அற்புதமான ஆச்சாரியர் இவரும். ராமானுஜருக்கு முந்தைய ஆச்சாரியர்கள் ஏன்னா ஆளவந்தா சுவாமிகள சிஷியனவர். அவரை பத்தி தான் நம்ம அடுத்த வைபவத்துல பார்க்க போறோம். எல்லாரும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய அழகான விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம அன்றாடம் உங்களுக்கு இப்ப சப்ஸ்கிரைப் பண்ணிருந்தா நீங்க எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம். இப்ப வேணும், இன்னும் உடனே கேட்கணும், எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு உடனே கேட்கணும்ன்றது இல்ல, எப்ப வேணாலும் கேட்டுக்கலாம் இல்லையா? நம்ம என்னைக்கெல்லாம் நமக்கு மனசு கஷ்டப்படுறதோ அன்னைக்கு இந்த வைபவங்கள்லாம் கேட்கும் போது மனசுக்கு ஒரு சாந்தி இருக்கும். அதனால எல்லாரும் இன்புற்று இருக்கணும் அப்படின்னு பெருமாளை பிரார்த்திச்சுண்டு, கவிதாக்கு சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதி வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமக.